அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பிரேமவந்தியனே, ஜோவான் 6:63 வாழ்வு தருவது தூயாவியே என்று இருக்கின்றது. ஜுவாம் ஹயே ஹெடத்துனே ජීවනය දෙන්නේ ආත්මය වේ කියලා තියෙනවා. මමත් ඔබත් පිපාසයෙන් ඉන්නේ මගේ ජීවිතය சார்த்தக කරගන්න. நானும் நீங்களும் தாகத்தோடு இருக்கின்றோம். என்னுடைய இந்த வாழ்க்கையை, கையிலே கிடைத்த இந்த வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வதற்காக முழுமையாக அனுபவிக்க சம்பூர்ண ජීවිතය ගත කරන්නයි අපි සියලු දෙනාම ආසා වෙන්නේ. ஆனால் எங்களுக்கு கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் வரும்பொழுது துவண்டு விடுகிறோம். කරදර ප්‍රශ්න දුක එනකොට අපි අසරණ වෙනවා, අධෛර්යමත් වෙනවා. சில வேளைகளிலே நாங்கள் இதற்கு முகம் கொடுக்கிறது 2-3 விதங்களிலே. ஒரு சிலர் பிரச்சனைகள், துன்பங்கள் வரும்பொழுது இது என்ன, நான் செய்த பாவத்தினுடைய தண்டனையா, இது என்ன கர்மம், யாராவது ஏதாவது செய்து வைத்து விட்டார்களா என்று ஒரே இருளுக்குள்ளே செல்வார்கள். එක විදියක් ප්‍රශ්න කරදර වේදනාව එනකොට සමහර අය හිතනවා මගේ කර්මයයි, මගේ පාපයට වෙන්නනවා, මම කවුරු හරි මොනවාරි කරලා තියෙනවා කියලා අන්ධකාර විදියට මුණ දෙනවා. තවත් සමහර අය சுத்தாத்மன் மான்சைக்கு மெய்விமட்ட அவ்வைச்சாய தூயாவியானுடைய வழிநடத்துதலுக்கு உள்ளாகியவர்கள் அதற்கு முகம் கொடுப்பது வேறு விதத்திலே. இது கடவுளுக்கு தெரியும். මේක දෙවියන් වහන්සේ දන්නවා. මේකට ඉඩ දුන්නා, இடம் கொடுத்து விட்டார். இது நிச்சயம் நன்மையாக மாற்றுவார். මේක යාපතට හරවනවාමයි. அவருடைய நேரம் வரும் வரை காத்திருப்பேன். உன்வான்சைக்கு වෙලාව எனக்கு ඉවසනවා. එතකන් ස්තුති ප්‍රශංසා කරනවා. அதுவரை நன்றி சொல்லுவேன். அதுக்கு முகம் கொடுப்பார்கள். எங்களுக்கு தெரியும். ஸ்தேவான் அவர் இறக்கும் பொழுது, கல்லால் அறிந்து கொல்லும் பொழுது அவர் முகம் கொடுத்த விதம் இயேசுவை போன்று முகம் கொடுத்தார். ஸ்டீவன் துமா මරණකොට ගල් ගහලා මරණකොට උන්වහන්සේ මූණ දී පාකාර ක්‍රිස්තුන් වහන්සේ වගේ මූණ දුන්නේ. මේක පවුල්තුමා බලාගෙන ඉන්නවා. இதை பொழுது சிந்தப்பர் பார்த்து கொண்டிருக்கின்றார். அவருக்குள்ளே பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுகின்றது, ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகின்றது. என் அன்பு சகோதரர்களே, வாழ்க்கையிலே கஷ்டங்கள், துன்பங்கள், மரணத்திலே கூட அவர் உள்ளாளத்திலே ஒரு மகிழ்ச்சி. කරදර ප්‍රශ්න එනකොට ඇතුළාන්තයෙන් சாமியை சத்துட்டார். මේක කොහොමද, இது எப்படி நடக்கின்றது? பொழுது சின்னப்பர் கூட திருத்தூதர் 6:15 அவருடைய முகம் வானதூதர்களின் முகம் போல கிடந்ததுன்னு சொல்கிறார். ක්‍රියාපතේ 6:15 පවුලතුමාගේ මූණ ප්‍රශ්න කරදර එනකොට උන්වහන්සේගේ දේවදූතයන්ගේ මූණ වගේ දිලිසෙනවා. ඒ කොහොමද? சுத்தாத்மன் වහන්සේට ඉඩ දීලා தூயாவியானவருக்கு இடம் கொடுத்து அவர் வழிநடத்த இடம் கொடுக்கும் பொழுது, என் அன்பு சகோதரர்களே, ஆகவே இந்த கையில் கிடைத்த வாழ்க்கையை අතට ලැබිච්ච මේ ජීවිතයේ උපරිම ප්‍රයෝජන ගන්නවට ස්වාමීන් වහන්සේගේ මහිමය සඳහා கையில் கிடைத்த இந்த வாழ்க்கையிலே முழுமையாக பயனடைய வேண்டும் இறைவனுடைய மகிமைக்காக. புனிதர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது சுத்தவந்தனுடைய ජීවිතය බලනකොට එකක් පේනවා. சுபிக்கும் பொழுது அவர்களுக்கு கிடைக்கின்றது, யாඥா කරනකොට ලැබෙනවා. නමුත් සමහර වෙලාවට, ஆனால் சில வேளைகளிலே எவ்வளவு செபித்தாலும் இறைவனே காணவில்லை என்ற மாதிரி කොච්චර යාඥා කළ දෙවියන් වහන්සේත් නැහැ වගේ, உன்வான்சே නැහැ වගේ. நாங்கள் சின்ன வயதிலே விளையாடுவோம். எல்லாரும் ஓடி ஒழிக்கும் பொழுது ஒருவர் வந்து கண்டுபிடிப்பார். ஓடி ஒழித்து விளையாடுகின்ற விளையாட்டு පුටි කාලේ අපි සෙල්ලම් කරපු දේ මතකද? අපි සිල්දනාම හැංගෙනවා. එක්කෙනෙක් හොයලා අපව අල්ලගන්නවා. ඒ වගේ දෙවියන් වහන්සේත් නැහැ වගේ. கடவுளும் இல்லாத மாதிரி இருக்கும். මේක වැදගත්. இந்த நிலையில தான் நாங்கள் எங்களுடைய சின்ன சின்ன பாவங்களையும் கண்டுபிடிக்கின்ற காலம். මේ කාලේ තමයි අපි පුටි පාපය බව හඳුනා ගන්න කාලයක්. ஆகவே சுத்தாத்மன் වහන්සේගේ අභිෂේකය ලබාගත් හැටියට විප්ලවයක් ඇති වෙනවා.
தூயாவியாருடைய அபிஷேகம் கிடைத்ததும் ஒரு புரட்சி ஏற்படும். 1 தெசலோனிக்கர் 5:16 18 வரையும் இப்படி இருக்கின்றது. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி கூறுங்கள், உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் வெளிப்படுத்திய திருவிழம் இதுவே. தெசலோனிக்கர் පහේ 16 මෙහෙම කියනවා. හැම විටම සතුට වෙන්න. නිතරම යාඥා කරන්න. නොකඩවා යාඥා කරන්න. හැම අවස්ථාවෙම දෙවියන් වහන්සේ ස්තුති ප්‍රශංසා කරන්න. ඒක තමයි கிறிஸ்துவின் வහන්සේ තුළ පියාණන් වහන්සේ කැමැත්ත කියලා කියනවා. ஆகவே எங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒன்று வேதனையோடு கவலையோடு போக கொடுக்கலாம். අපේ ජීවිත ප්‍රශ්න වලට වේදනාවෙන් කරදරයෙන් මේ විදිහට මුහුණ දෙන්නත් පුළුවන්. නැත්නම් සතුටෙන් ජීවත් මුහුණ දෙන්නත් පුළුවන්. மகிழ்ச்சியோடு முகம் கொடுக்க முடியும். மகிழ்ச்சியோடு முகம் கொடுக்கறது எப்படி? මේ සතුටෙන් මේ මුහුණ දෙන්නේ කොහොමද? அவருடைய பிரசன்னம், இறைவனுடைய பிரசன்னம் என்னோடு இருக்கிறது. அவர் என்னோடு இருக்கிறார். දෙවියන් වහන්සේ මා සමගයි. උන්වහන්සේගේ වැඩ සිටීම මා සමගයි. ඒක විශ්වාස කිරීම තුළින්, அதை விசுவசிப்பதன் மூலமாக அன்பு சகோதரர்களே, திருத்தூதர் பணி 2:8 ක්‍රියාපතේ 2:8 සුද්ධාත්ම වහන්සේගේ අභිෂේකය ලැබිච්ච හැටියටම තම තමන්ගේ මව් භාෂාවෙන් ඔක්කොම තේරෙන්න පටන් ගත්තා. திருத்தூதர் 2:8 இருக்கின்றது, நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி? அங்கே பாபேல் கோபுரத்திலே நடந்த விடயங்களே தெரியும் எல்லாருக்கும். இங்கே மற்ற விதத்திலே மாறுகின்றது. අங்கே பாபேல் கொத்த වෙච්ච සිද්ධිය අපි දන්නවා. මෙතනදී සම්පූර්ණ වෙනස් වුණා. තම තමන්ගේ භාෂාවෙන්, මව් භාෂාවෙන් තේරෙන විදිහට සුද්ධාත්ම වහන්සේ ක්‍රියාත්මක කරන්න පටන් ගත්තා. தன்னுடைய தாய்மொழிகளிலே, ஒவ்வொருடைய தாய்மொழிகளிலும் விளங்கக்கூடிய விதத்திலே, தூயாவி விளங்கப்படுத்தக்கூடிய விதத்திலே அவர் செயல்படுகின்றார். உண்மையாகவே 2 மக்கள் 15:29 கூட இருக்கின்றது. தங்களுடைய தாய்மொழியிலே அவர்கள் இறைவனை போற்றினார்கள். දෙක මකපේ 15:29 තියෙනවා තම තමන්ගේ මව් භාෂාවෙන් දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කළා කියලා. එතකොට තමයි හදවතට දැනෙන්නේ. அப்பொழுதுதான் உள்ள ஆழத்திலே அவர்களுக்கு இதயத்திலே விளங்கும், உணர்வுகளுக்குள்ளே புரியும். ஆகவே தூயாவி வந்ததும் எங்களுக்குள்ளே ஒரு மனப்பான்மை புரட்சி வருகின்றது. සුද්ධාත්ම වහන්සේ අත්දකිනකොට, මෙහෙවීමට ඉඩ දෙනකොට අපිට ආකල්පමය විප්ලවයක් ඇති වෙන්න පටන් ගන්නවා. ආකල්පමය විප්ලවයක්. இன்றைக்கு பார்த்தால் அன்பு சகோதரர்களே, அப்படி சாவக்கியோ வேணுமா? நாங்கள் சீடத்துவத்துக்கு வருவோம். இன்றைக்கு நாங்கள் பக்தி முயற்சிகளே செய்து கொண்டிருக்கின்றோம். பக்தி அபியாசே කරගෙන නෑ. கிறிஸ்துவின் වහන්සේගේ වටිනාකම් තුළ සුද්ධාත්ම වහන්සේ මෙහිවට අහුණාම நியம சாவக்கியோ வேணுமா? கிறிஸ்துவனுடைய உண்மையான பருமதிகளின்படி வாழும் பொழுது தூயாவியானவருடைய உந்துதலுக்கு, அவருடைய செயலுக்கு நாங்கள் இடம் கொடுக்கும் பொழுது எங்களுக்குள்ள பெரிய புரட்சி வரும். අන්බු සේවලේ මාට්ටම් වරම්. ආදරේ කිරීමේ වෙනසක් ඇති වෙනවා. ක්‍රිස්තුන් වහන්සේ වගේම ප්‍රේම කරන්න අපට හැකියාව ලැබෙනවා. கிறிஸ்துவின் ஆதரை போன்று அன்பு செய்கின்ற அந்த வல்லமை எங்களுக்கு கிடைக்கின்றது. மன்னிக்கின்ற வல்லமையிலே ஒரு மாற்றம் வருகின்றது. சமாவதியுமே හැකියාවේ වෙනසක් ඇති වෙනවා. சமானතාවය, சமத்துவம். இன்றைக்கு நாங்கள் பார்த்தால் ஒவ்வொரு தொழிலுக்கும் வேறு விதத்திலே முகம் கொடுக்கின்றோம். இது இந்த தொழில் உயர்வு, இந்த தொழில் தாழ்வு. මේ රැකියාව පහත්, මේ රැකියාව උසස්. ඒව නෙමෙයි. මේක විප්ලවයක්. හැම රැකියාවක්ම சமானකමෙන් දකින්න පුළුවන් හැකියාව. எல்லா தொழில்களையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஒன்று எங்களுக்குள்ளே வரும். எளிமை வாழ்வு, சரள சாம் ජීවිතය. තියෙනදේ නැතියයි බැරියත් බෙදා ගැනීම, இருப்பதை இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்வது, நீதி நேர்மையோடு வாழ்வது, யுக்தி சாதனத்தை இஷ்ட කිරීම, අවංග ජීවිතය, உண்மையின்படி வாழ்வது, පැත්තට வாழ்க்கை, උපේක්ෂාවෙන් ජීවත් වීම, යාඥා ජීවිතයේ වෙනසක් ඇති වෙනවා. සබ வாழ்விலே ஒரு மாற்றம் வரும். கடவுளுக்கு செவி சாய்க்கிற தன்மை கூடும். திவ்யன் வහන්සේට සවන් දෙන හැකියාව වැඩි වෙනවා. ஆகவே இதை குடும்பத்திலும் சங்கத்திலும் சமுதாயத்தில் செய்ய எங்களுக்குள்ள ஒரு புரட்சிகர மாற்றம் வரும். ஆகவே குடும்பத்திலும்
சங்கத்திலும் சமுதாயத்திலும் செய்ய எங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். பௌலத்தில், சங்கத்தில், சமாஜத்தில் புதுமாக்கார விப்ளவக்கணும். பிலிப்பி 4:13 இருக்கின்றது. பிலிப்பி 4:13 மேமக்கியணும். எனக்கு வலுவட்டுகின்றவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. மாவ பலவத்கரண சுவாமின் மாசியத்தில் சியல்ம கலையாக்கிக்கல. அன்பான தகப்பனே, இந்த நேரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இதற்கும் சோர்ந்து போகாமல் நீர் எங்களோடு இருக்கின்றீர். எல்லாம் உமக்கு தெரியும். இதற்கு நிச்சயம் நன்மையாக மாற்றுவேன். உமது நேரம் வரும் வரை காத்திருக்கிறேன். அதுவரை நல்ல சொல்கின்றேன் என்று முழுமையான விசுவாசத்தோடு இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் வரந்தாரும். ஆண்டவரே வரந்தாரும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.